Now let us begin with chapter 3. Topic is coordinate geometry. So coordinate geometry means we'll be dealing with x-axis and y-axis. Already we know how to draw a graph. A graph has got the basic fundamentals like axes, x-axis and y-axis. The horizontal line is called x-axis and the vertical line is called y-axis. இந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஏற்கனவே நம்ம வந்து வரைஞ்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் இஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட் இஸ் கால்டு ஆரிஜின். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் இந்த ரெண்டுமே வந்து த இன்டர்செக்ட் அட் தி சென்டர். அப்போ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் கால்டு ஆரிஜின். அந்த ஆரிஜினுக்கு வந்து 0, இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், நெகட்டிவ் நம்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன் எக்ஸ் ஆக்சஸ். அதே மாதிரி ஒய் ஆக்சஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து above the x-axis, okay, and the negative numbers will be below the x-axis. Sorry. அப்போ x. The next one is called quadrants ன்னு சொல்லுவோம். There are 4 quadrants in a graph. என்னன்னு பார்த்தோம்னா இந்த x-axis y-axis they intersect at a point that is center point called origin. அப்படி இந்த origin வந்து we have got 4 quadrants, அதாவது 4 பார்ட்ஸாக வந்து பிரிப்போம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் தட் இஸ் quadrant 1 and second part is called quadrant 2 and third part is called quadrant 3 and the fourth part is called quadrant 4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க போத் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெண்டு நம்பருமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அது அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ்னு போடுறாங்க, ++ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ரெப்ரசன்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் நம்பர், செகண்ட் ப்ளஸ் ரெப்ரசன்ஸ் ஒய் ஆக்சஸ் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ரெண்டு நம்பர்ஸுமே போத் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வில் பி பாசிட்டிவ். Now in the second quadrant x axis will be negative and y axis will be positive, and in the third quadrant x axis will be negative as well as y axis also will be negative, and finally the fourth quadrant x axis will be positive and y axis will be negative. ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க இப்போ 2, -5 அப்படின்னாக்க திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் 2ன்றது எக்ஸ் ஆக்சஸ், அதே மாதிரி இப்போ 2ன்றது வந்து எக்ஸ் ஆக்சஸ், -5 அப்படின்றது வந்து ஒய் ஆக்சஸ். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ், ஒய் ஆக்சஸ் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வந்து திஸ் ஃபால்ஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட். சப்போஸ் இப்போ -3 -4 இருக்குனாக்கா ரெண்டு நம்பர்ஸுமே வந்து மைனஸ், எக்ஸ் ஆக்சஸ் வந்து நெகட்டிவ், ஒய் ஆக்சஸ் நெகட்டிவ்ன்றப்ப மைனஸ், ஸோ தட் ஃபால்ஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். திஸ் இஸ் how we have to identify the point falls in which quadrant. Now look at the graph. This is how we have to represent the point on the graph. இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4,4. அப்போ ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஃபால்ஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாருங்கள் -3,7. அப்போ -3ன்றது எக்ஸ் ஆக்சஸ், 7ன்றது வந்து ஒய் ஆக்சஸ். இது ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து -3,7 சொல்லுவோம், which falls in second quadrant. அது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக வந்து we can plot on the graph of point from y axis is called x coordinate. அந்த x coordinate பேர் வந்து we can say either x axis or we can say abscissa. ஓகே, அதுக்கு பேர் வந்து ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸுக்கு வந்து abscissa அண்ட் y axisக்கு பேர் வந்து ஆர்டினேட். இந்த டேர்ம் வந்து டேபிள் லேம்ப் ஆன் யுவர் ஸ்டடி டேபிள் டு அனதர் பர்சன். அப்போ ஒரு டேபிள் லேம்ப் வந்து டேபிள் மேலே வச்சுருக்கிறோம். அந்த டேபிள் வந்து எந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றது வந்து ஹவ் யூ எக்ஸ்பிளைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னாக்க எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் அதை பேஸ் பண்ணி எந்த பாயிண்ட்ன்றதை வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னாக்க there are 4 sides. It is looking like a rectangle table. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த லேம்ப் போஸ்டுடைய ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறாங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறாங்க. அப்போ அந்த ஹரிசாண்டல் லைன் டிஸ்டன்ஸ் வந்து 15 cm. So the point can be said as
எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னாக்கா ஹரிசாண்டல் லைன், ஒய் ஆக்சஸ் அப்படின்னாக்கா வெர்டிக்கல் லைன். அப்போ 15,25ன்னு சொல்லலாம். இல்லை இப்போ டேபிளோட இன்னொரு பொசிஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த 25 சென்டிமீட்டர் வந்து ஹரிசாண்டல் லைனாக மாறும், 15 சென்டிமீட்டர் வந்து வெர்டிக்கல் லைனாக மாறும். ஸோ அப்போ 25,15 in that way also is possible to be described. Look at the second question. A city has two main roads which cross each other at the center of the city. These two roads are along the north-south direction and east-west direction. When the question is then all the other streets of the city run parallel to the roads and are 20 meters apart. There are 5 streets in the east presents 200 meters. Now we have to draw a model of the city on your notebook. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா there is a city which crosses 2 main roads. சரிங்களா, ஒரு மெயின் ரோடு வந்து which crosses north south, the other road crosses east and west direction. இப்போ இதில் வந்து there are 5 parallel roads are crossing. அந்த ஒவ்வொரு ரோட்டுக்கும் இடையில இருக்க parallel roads are crossing. அந்த ஒவ்வொரு ரோட்டுக்கும் இடையில இருக்க distance வந்து 200 meters apart. There are 5 streets. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து we have to draw the graph, rough model diagram. There are 2 main roads. ஒரு ரோடு வந்து north to south அப்படின்றது வந்து vertical line, அடுத்து வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்ன்றது வந்து ஹரிசாண்டல் லைன். அப்போ அது வந்து எக்ஸ் ஆக்சஸ், நார்த் டு சவுத்ன்றது வந்து ஒய் ஆக்சஸ். இப்போ தெர் ஆர் 5 ஸ்ட்ரீட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4 அண்ட் ஸ்ட்ரீட் 5. இப்போ இந்த 5 ஸ்ட்ரீட்ஸ் என்ன ஆகுது, தே ஆர் பேரலல். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் ஆக்ஸ்க்கு பேரலாகவும் போட்டுக்கணும், அதே மாதிரி ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாகவும் வரைஞ்சிருக்கணும். அப்போ ஈச் சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 meters அப்பார்ட். அப்போ அந்த 200 வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ இதுதான் வந்து கிராஃப் வந்து parallel line and vertical line we have to draw. and ரெண்டுலையுமே வந்து ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3, ஸ்ட்ரீட் 4 and ஸ்ட்ரீட் 5 we have to mention. Now each street உடைய point the first one is what is the name of horizontal and vertical lines drawn to determine the position of any point in the Cartesian plane. Cartesian அப்படின்னாலே x axis and y axis ன்னு சொல்கிறது தான் Cartesian plane சொல்கிறோம். அப்போ அது வந்து already we have described the horizontal line is called x axis and the vertical line is called y axis ன்னு சொல்லியிருப்போம். அதுதான் வந்து இந்த descriptions. Question number 2. From the given figure, that is 3.4, the coordinates of B, we have coordinates of C and the point identified by the coordinates -3, -5. அப்போ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி the abscissa, okay, abscissa of point T and ordinate of point H. abscissa அப்படின்னாக்கா x axis, ordinate அப்படின்னாக்கா y axis. அது ஏற்கனவே வந்து we have explained. அதெல்லாம் வந்து இந்த கொடுத்துருக்க டயக்ராம்லேருந்து we have to explain. அது பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்னு சொல்லிட்டு we have to write it down. இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா the first one, the coordinates of point, the coordinates of the point in the distance from x axis அது பார்த்தோம்னாக்கா -5 இருக்கும், y axis வந்து 2 இருக்கும். அப்போ அந்த bன்ற பொசிஷன் பாருங்கள், -5 வந்து x axisல இருக்கும், yக்கு வந்து 2ன்ற பாயிண்டாக இருக்கும். அதான் -5, 2. அதே மாதிரி சின்ற பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா தட் இஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து 5 இருக்கும், ஒய் ஆக்சஸ்க்கு வந்து -5 இருக்கும். அப்போ 5, -5. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து we have to identify from the diagram. Third subdivision பார்த்தோம்னா the point that represents the coordinates point. அதே மாதிரி fourth subdivision பார்த்தோம்னா the point represents the coordinates 2, -4 is G. அதே மாதிரி fifth subdivision, the abscissa D on the above figure is that is distance of point D from the y axis. அப்போ we conclude that the abscissa D is 6. அதே மாதிரி the sixth one பார்த்தோம்னாக்கா the ordinate that is H, Hன்றது வந்து -3 வந்திருக்கும்.
நெக்ஸ்ட் 7th ஒன் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் எல் வந்து 0,5. அதே மாதிரி இந்த கோஆர்டினேட் in which quadrant or on which axis do each points fallனு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம், we have dealt with there are 4 types of quadrants. First quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. First quadrantல வந்து ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவ், ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாக்க எக்ஸ் ஆக்சஸ் நெகட்டிவ், ஒய் ஆக்சஸ் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாக்க போத் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வில் பி நெகட்டிவ். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்னாக்க எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வில் பி நெகட்டிவ். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னாக்க பாசிட்டிவ் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னாக்க நெகட்டிவ் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்னாக்க நெகட்டிவ் நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னாக்க பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ -2,4 அப்படின்னாக்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ரெப்ரசன்ஸ் எக்ஸ் ஆக்சஸ், செகண்ட் நம்பர் ரெப்ரசன்ஸ் ஒய் ஆக்சஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நெகட்டிவாக இருக்குது, செகண்ட் நம்பர் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னாக்க விச் ஃபால்ஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா, செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா, அதுதான் வந்து இப்படி கிராஃபில் வரைஞ்சி வி ஹாவ் டு பிளாட் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வந்து அந்த பாயிண்ட் வருது அப்படின்றது வந்து வி ஹாவ் டு ரெப்ரசன்ட் இன் த கிராஃப். Second question பார்த்தோம்னாக்க plot the points x, y in the given table. Choose the suitable units of the distance of the axes. சரிங்களா, ax is axis அப்படின்னாக்க singular, axes ax es அப்படின்னாக்க plural form. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. -2, -1, 0, 1, 3. அடுத்து ஒய் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8, 7, -1.25, அடுத்து 3 அண்டு -1. இதுக்கு நீங்கள் ரஃபாக ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கங்க, இல்லை கிராஃப் ஷீட் இருக்கிறவங்க கிராஃப் ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து இந்த 0.5 எடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் பாயிண்ட் 0,0, அடுத்து 0.5, 1, 1.5, 2, 2.5 அப்படி. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் பார்த்தோன்னாக்கா 1 centimeter is equal to 0.5 யூனிட்ஸ்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அப்போ 0, 0.5, 1, 1. அப்போ 0, 0.5, 1, 1.5, அடுத்து 2, 2.5 அப்படியே போயிட்டுருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து பிளாட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாயிண்ட் பிளாட்டிங் இஸ் நெசசரி அண்ட் யூ ஹேவ் டு ரைட் ஆன் த யூனிட். x-axis 1 centimeter is equal to 0.5 units. அதே மாதிரி y-axis 1 centimeter is equal to 0.5